இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில், இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து வேதத்தில் இருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து தியானிக்கிறோம். அவர் நம்மை போதித்து நடத்துகிறார் என்று பார்த்தோம். எப்படி அவர் நடத்துகிறார் என்று வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 16:13 நாம் பார்த்தோம், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை நடத்துகிறார், போதித்து அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நடத்தும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஊழியம் செய்யும்போது ஊழியம் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறார். அப்போ ஆவியிலே நாம் நடத்தப்படும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை அவர் நம்மை நடத்தும் பொழுது நாம் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். நாம் மாம்ச இச்சைகளின்படியோ அல்லது நம் உலகத்தின் ஆவியின்படியோ நாம் நடக்கும் பொழுது நம்முடைய மாம்ச பிரகாரமான காரியங்களை அல்லது உலக பிரகாரமான காரியங்களை, மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள நம்மால் முடியாது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாவம் செய்யாமல் நம்மால இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அந்த மாம்ச இச்சையை நம்ம சரீரத்திற்குள்ளாக அல்லது நம்ம ஆவிக்குள்ளாக நிறைவேற்றாதபடி அவர் காத்துக்கொள்வார். அந்த பிசாசின் இச்சைகள், அதாவது பிசாசின் கிரியைகள் நம்மிலே மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆவிக்கு ஏற்றபடி நம்மை நடத்துவார். அவர் ஆட்கொண்டு இருக்கும் போது நிறைய காரியங்களில், அதாவது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியங்களில் அவர் நம்மை நடத்துவார். சில நேரங்களில் சில பாவ காரியங்களை அல்லது பாவ சுவாபங்களை நாம் விட்டுவிட முடியாதபடி நம்முடைய சுய பலத்தினால் நாம் போராடி கொண்டிருப்போம். அந்த நேர சூழ்நிலைகளில் நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த பலனை தந்து அந்த மாம்ச கிரியைகளை நம்மை விட்டு விலக்குவார். நம்ம நிருப வாக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மாம்ச சிந்தையை அழித்து நம்மை நீதிக்குள்ளாக நடத்துவார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஊழிய பாதையிலே வேதத்திலே அவருடைய வழி நடத்துதலை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது பிலிப்பு அவர் ஊழிய நாட்களிலே, அப்போஸ்தலர்களுடைய திருச்சபை ஆரம்ப நாட்களிலே பிலிப்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மந்திரி, அதாவது கந்தாக என்ற ராஜ ஸ்திரீயினுடைய மந்திரி எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து அவன் தேவனை தொழுது கொண்டு, அவன் நியாயப்பிரமாணத்தை அறியாத ஒரு பிரஜாதியான். ஆனாலும் அவன் அந்த இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே இயேசுவானவரை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மேசியாவாக இரத்தம் சிந்தி மரித்த பிறகும் அவரை பற்றி வாசிக்கும் பொழுது அவர்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட மேசியா என்பதை அவன் அறியாதிருந்தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு மந்திரியின் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை எப்படியாவது ரட்சிப்படைய செய்ய வேண்டும், இவரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள செய்ய வேண்டும், மதி நிமித்தம் பாவ மன்னிப்பாகிய அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று பிலிப்பு இவனிடத்திலே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவி அவனை வழி நடத்தி, நீ போ, அவனோடு கூட அவனுடைய ரதத்தில் ஏறு என்று சொல்லி அவனுக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் விளக்கி காட்டுகிறார். காட்டும் பொழுது அந்த மந்திரியானவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படியாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவன் ஞானஸ்தானம் பெற்றதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அப்படி அற்புதமாக அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார். அதே போல பேதுரு ஊழியத்தின் நாட்களில் அந்த யூதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பெந்தேகொஸ்தே நாளில் அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார் என்று நினைக்கும் பொழுது அந்த கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு பிரஜாதியான
ஒரு மனுஷன், அவன் தேவ பக்தி உடையவனா இருந்தான். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களுடைய இனம், அவருடைய சொந்தங்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அந்த பரிசுத்தாவியையும் ரட்சிப்பையும் அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பேதுருவை நடத்துகிறார். பேதுருக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குவது போலவும், அதிலே அநேக காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் இருப்பது போலவும் நீ எடுத்து அதை அடித்து புசி என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அப்பொழுது பேதுரு சொல்கிறார், தீட்டானது ஒன்றையும் நான் புசிக்க மாட்டேன் என்றான். தேவன் சுத்தப்படுத்தியதை நீ தீட்டென்று சொல்லாதே என்று அந்த சொப்பனம் காணப்படுகிறது. அப்போ பேதுரு அதை நினைத்து அதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உணர்த்துகிறார், ஒரு 3 மனிதர்கள் உன் வாசல்ல வந்திருக்காங்க, நீ அவனோடு கூட பயப்படாமல் போ என்று வழி நடத்துகிறார். அதற்கு பின்னதாக ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. பேதுரு அப்பொழுது அறியாதிருந்தான், எதற்காக ஆவியானவர் இப்படி என்னை நடத்துகிறார் என்று அறியாதிருந்தான். ஆனால் அதற்கு பின்பு ஆவியானவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து பேதுருவை வழி நடத்தி சென்றார். அங்கே போகும் பொழுது கொர்நேலியு அவனோடு கூட அவனுடைய உறவினர்கள் அநேகர் அந்த இடத்திலே கூடியிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் வசனத்தை அந்த பேதுரு அந்த இடத்திலே சொல்லுகிறான். அந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான வழி நடத்துதல் பாருங்க. அறியாத ஜனங்கள் ஒரு இடத்திலே கூடியிருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை அந்த சாட்சி இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் வசனத்தை கேட்கும் பொழுதே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அற்புதமாக வழிநடத்த வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் அல்லது நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய ஊழிய காரியங்கள், சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை தியானித்து நான் நடக்கும் பொழுது சத்தியத்தின் பாதையிலே தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒப்பு கொடுக்க நம்மில் இருக்கிறார், நம்மில் வாசமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய ஆலோசனையை கேட்டு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை கர்த்தர் தரும்படியாக நான் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்து எங்களோடு கூட தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை சத்தியத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் இன்னும் அவிசுவாசமாய் இராதபடி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்மிடத்திலே ஆலோசனையை கேட்டு பெற்று அதன்படி நடக்க கிருபையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை